நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். உதயம் நேச்சுரல்ஸ், தரமான இயற்கை பொருட்கள் உங்கள் இல்லங்களை தேடி. வணக்கம். மார்ச் மாதம் 12ஆம் தேதி புதன்கிழமை, மாசி மகம். மாசியிலே வருகிற மகம் நட்சத்திரம். மதிப்பிற்குரிய முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய நட்சத்திரப்படி பிறந்த நாள் இதுதான். தமிழ் கலாச்சாரத்தில் பிறந்த நாள்ங்கிறது நட்சத்திரம் தான். அந்த தமிழ் மாதத்தில் வருகிற நட்சத்திரம் தான். அப்படிங்கிறதுனால இன்று தான் அவர்களுடைய பிறந்த நாள். சரி, வாழ்த்துக்கள். இப்போ புதன் வியாழன் 2 நாட்களுமே பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி இருப்பதனால சேர்த்து சொல்லியிருக்கோம், பயன்படுத்திக்கோங்க. இன்று நல்ல நேரம் உண்டு. காலை 9லிருந்து 10:15 ரொம்ப ரொம்ப நல்ல நேரம். அது இல்லாமல் சுபஹோரைகள், அது நீங்கள் செல்ஃபோன்லேயே கிடைக்கும். சுபஹோரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அதை நல்ல காரியத்துக்கு பயன்படுத்திக்கலாம். இப்போ பார்க்கலாம் ராசி பலன். மேஷராசிக்கார நேயர்களே, புதன் வியாழன் 2 நாட்களுமே சிறப்பாக இல்லை. கவனம், வழிபாடு முக்கியம். நிதானம். வழக்கமான அலட்டல், கர்வம், திமிர் வேண்டாம். உங்களுக்கு அது அப்படின்னு தெரியாது, ஆனால் வெளிப்பாடு அப்படி இருக்கும். வழிபாடு பண்ணினா தப்பிக்கலாம். அனுகூலமான எண் 2 தெற்கு வெள்ளை புதன், 4 வடக்கு பச்சை வியாழன். 2 நாளும் மனசுக்குள்ள சில மந்திரங்கள் சங்கடம் வரும்போதெல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். சொல்லுங்க, நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க. ஓம் பிரம்மதேவரே போற்றி, பிருகுவே போற்றி. சுக்கிர பகவானோட அப்பா பிருகு முனிவர். குரு பகவானுடைய வழிபடு கடவுள் பிரம்மதேவர். பிரம்மதேவரே போற்றி, பிருகுவே போற்றி, பித்ருக்களே போற்றி, பிரகலாதனே போற்றி, பீஷ்மரே போற்றி. இந்த மந்திரங்கள் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக கிடைக்குது. 2 நாளும் 1/4 மணி நேரமாவது கோயிலிருந்து படிங்க. நல்லது நல்லது. ஏழைகளுக்கு காக்கைக்கெல்லாம் 2 நாளும் பசியாத்துங்க. சுண்டல் வேக வச்சு கொடுக்கலாம், பச்சை பயிரை வேக வச்சு கொடுக்கலாம், இனிப்பாக ஏதாவது கொடுக்கலாம். சிக்கனம் சிரமம் பார்க்காதீங்க. இதெல்லாம் பண்ணினீங்கன்னா கெட்டது தடுக்கப்படும், தோல்வி தடுக்கப்படும். உறுதி. ரிஷபராசிக்கார நேயர்களே, புதன் வியாழன் 2 நாளுமே சிறப்பாக இல்லை. வீண் செலவு, வீண் அலட்டல், தேவையற்ற பண சிக்கல்கள் எல்லாம் வர காத்திருக்கிறது. தப்பிச்சுக்கலாம் வழிபாடு பண்ணுனா. பொறுமை, நிதானம், ஆலோசித்து செய்யுங்க. ஆமாம். அனுகூலமான எண் 4 தெற்கு பச்சை புதன், 2 வடக்கு மஞ்சள் வியாழன். நிதானம், பொறுமை, கவனம். 2 நாளும் மனசுக்குள்ள சில மந்திரங்கள் சங்கடம் வரும்போதெல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். சொல்லுங்க, நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க. ஓம் பிரம்மதேவரே போற்றி, பிருகுவே போற்றி. சுக்கிர பகவானோட அப்பா பிருகு முனிவர். குரு பகவானுடைய வழிபடு கடவுள் பிரம்மதேவர். பிரம்மதேவரே போற்றி, பிருகுவே போற்றி, பித்ருக்களே போற்றி, பிரகலாதனே போற்றி, பீஷ்மரே போற்றி. இந்த மந்திரங்கள் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக கிடைக்குது. 2 நாளும் 1/4 மணி நேரமாவது கோயிலிருந்து படிங்க. நல்லது நல்லது. ஏழைகளுக்கு காக்கைக்கெல்லாம் 2 நாளும் பசியாத்துங்க. சுண்டல் வேக வச்சு கொடுக்கலாம், பச்சை பயிரை வேக வச்சு கொடுக்கலாம், இனிப்பாக ஏதாவது கொடுக்கலாம். சிக்கனம் சிரமம் பார்க்காதீங்க. இதெல்லாம் பண்ணினீங்கன்னா கெட்டது தடுக்கப்படும், தோல்வி தடுக்கப்படும். உறுதி. மிதுன ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். புதன் வியாழன் 2 நாட்களுமே கில்லி கலகுறீங்க. பேச்சு சாமர்த்தியம், பொறுமை ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். சந்தோஷம். அப்புறம் என்ன, புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வியாழக்கிழமையில் விநாயக பெருமானுக்கு தீபம் போட்டுருங்க. வியாழக்கிழமைக்கும் புனர்பூசத்துக்கும் தலைவர் குரு பகவான். அதனால் மொத்தத்தில் 2 நாட்களுமே சிறப்பான நாட்கள். வெற்றி. அனுகூலமான எண் 1 9 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம் புதன், 2 7 வடக்கு கிழக்கு பச்சை சிவப்பு வியாழன். 2 நாளும் சில மந்திரங்கள் மனசில் ஓடணும். ஏன், உங்கள் மேலே ஏகப்பட்ட வைத்தறிச்சல் இருக்குது, பல இருக்குது. ஓம் அஸ்வத்தாமனே போற்றி, அருணகிரியே போற்றி, அகத்தியரே போற்றி, அனந்தனே போற்றி. இந்த மந்திரங்கள் 2 நாள் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஏழைகளுக்கு வெள்ளை அல்லது பச்சை துணி, மஞ்சள் கொடுக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது கொடுக்கணும். தயவு செய்து காக்கைக்கு பசியாத்திருங்க. பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் உடையார் அல்லது அவர் பேரில் இருக்கிற எந்த புத்தகம் வேண்டுமானாலும் படித்து பாருங்கள். இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். கூடவே வேறு சில மந்திரங்களும் சொல்லுவது நல்லது. ஓம் சௌமியனே போற்றி, சந்திரனே போற்றி. இந்த மந்திரங்களும் சொல்லுங்க, நல்லது. அனுபவத்தில் பார்ப்பீங்க இதனோட பலனை. உறுதி.
கடகராசிக்கார நேயர்களை கலகுறீங்க. யார்கிட்ட எங்கே எப்படி பேசணும், புத்திசாலித்தனம் எங்கே ஏறணும் எங்கே இறங்கணும் அப்படிங்கிற புத்திசாலித்தனம் இந்த 2 நாட்களும் ஜெயிக்கும். செல்வாக்கு உயரும், வருமானம் சிறக்கும், நல்லது, நல்ல நாள், பிரமாதம், கலகுறீங்க, சந்தோஷம். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க புதன்கிழமை விநாயக பெருமானுக்கு தீபம் போடுங்க. ஏன்? புதனினுடைய தலைவர், ஆயில்யத்தினுடைய தலைவர் புதன். அவ்வளோ. புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வியாழக்கிழமை விநாயக பெருமானுக்கு தீபம் போட்டுருங்க. ஏன்னு உங்களுக்கே தெரியும். அனுகூலமான எண் 3, 6, வடக்கு கிழக்கு, பச்சை சிவப்பு, புதன். 2, 1 தெற்கு மேற்கு, வெள்ளை நீலம், வியாழன். 2 நாளும் சில மந்திரங்கள் மனசில் ஓடணும். ஏன்? உங்கள் மேலே ஏகப்பட்ட வைத்தறிச்சல் இருக்குது, பல இருக்குது. ஓம் அஸ்வத்தாமனே போற்றி, அருணகிரியே போற்றி, அகத்தியரே போற்றி, அனந்தனே போற்றி. இந்த மந்திரங்கள் 2 நாள் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஏழைகளுக்கு வெள்ளை அல்லது பச்சை துணி, மஞ்சள் கொடுக்கலாம், இந்த மாதிரி ஏதாவது கொடுக்கணும். தயவு செய்து காக்கைக்கு பசியாத்திருங்க. பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் உடையார் அல்லது அவர் பேரில் இருக்கிற எந்த புத்தகம் வேண்டுமானாலும் படித்து பாருங்கள். இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். கூடவே வேறு சில மந்திரங்களும் சொல்லுவது நல்லது. ஓம் சௌமியனே போற்றி, சந்திரனே போற்றி. இந்த மந்திரங்களும் சொல்லுங்க, நல்லது. அனுபவத்தில் பார்ப்பீங்க இதனோட பலனை, உறுதி. சிம்ம ராசிக்கார நேயர்களே, கில்லியான நாள், கலகுறீங்க, சந்தோஷம், நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும், பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். உங்கள் நட்சத்திரங்க இன்னைக்கு மகம், அப்புறம் என்ன, கலக்குறீங்க, பிரமாதமான நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர் தான் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள். இன்றைக்கி அவங்களுடைய பிறந்தநாள் நட்சத்திரப்படி. சரி, இன்றைக்கி சிம்மத்துக்கு சூப்பர். உங்கள் கெத்து, கர்வம், அலட்டல் ஜெயித்தே தீரும், நல்ல நாள், பிரமாதம், வெற்றி. அப்புறம் என்ன, அனுகூலமான எண் 2, 3 தெற்கு மேற்கு, வெள்ளை மஞ்சள். உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குங்க, அதை போக்குறோம். அந்த கெட்ட சக்தியை தடுக்கணும். மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கணும் நாள் முழுக்க, அவ்வப்பொழுது. ஓம் ஐராவதமே போற்றி, ஐராவதமே போற்றி, ஐயாரப்பனே போற்றி. திருவையாறு நந்தியம்பெருமான் அவதரித்த இடம் ஐயாரப்பன், அங்கே இருக்கிற சிவன். ஐயாரப்பனே போற்றி, அருக்கனே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஏழைகளுக்கு மஞ்சள் துணி தானமாக கொடுத்துருங்க. சுண்டல் வேக வச்சு கொடுக்கலாம். கருப்பா மஞ்சளா வெள்ளையா ஏதோ ஒன்று காக்கைக்கு கொடுங்க. சிக்கன சிரமம் பார்க்காம குலதெய்வத்தை நினைச்சு கொடுங்க. இதெல்லாம் பண்ணினீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும், உறுதி. வெற்றி ஸ்மூத்தாக இருக்கும். கன்னிராசிக்கார நேயர்களை, புதன் வியாழன் 2 நாளுமே கலக்குறீங்க, பிரமாதம், பிரமாதம், வெற்றி. பேச்சு சாமர்த்தியம், பொறுமை ஜெயிக்கும், நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும், சந்தோஷம். அப்புறம் என்ன, கலக்குங்க, நல்ல நாளுங்க. அனுகூலமான எண் 3, 6 வடக்கு கிழக்கு, வெள்ளை நீலம், புதன். 2, 1 வடக்கு தெற்கு, பச்சை சிவப்பு, வியாழன். கன்னிராசிக்கார நேயர்கள் ஒன்று பண்ணிடணும். புதன்கிழமை 3 நட்சத்திரக்காரர்களும் கோயிலில் ஒரு தீபம் போட்டுருங்க, அது நல்லது. ஏன்னு உங்களுக்கே தெரியும். 2 நாளும் சில மந்திரங்கள் மனசில் ஓடணும். ஏன்? உங்கள் மேலே ஏகப்பட்ட வைத்தறிச்சல் இருக்குது, பல இருக்குது. ஓம் அஸ்வத்தாமனே போற்றி, அருணகிரியே போற்றி, அகத்தியரே போற்றி, அனந்தனே போற்றி. இந்த மந்திரங்கள் 2 நாள் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஏழைகளுக்கு வெள்ளை அல்லது பச்சை துணி, மஞ்சள் கொடுக்கலாம், இந்த மாதிரி ஏதாவது கொடுக்கணும். தயவு செய்து காக்கைக்கு பசியாத்திருங்க. பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் உடையார் அல்லது அவர் பேரில் இருக்கிற எந்த புத்தகம் வேண்டுமானாலும் படித்து பாருங்கள். இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். கூடவே வேறு சில மந்திரங்களும் சொல்லுவது நல்லது. ஓம் சௌமியனே போற்றி, சந்திரனே போற்றி. இந்த மந்திரங்களும் சொல்லுங்க, நல்லது. அனுபவத்தில் பார்ப்பீங்க இதனோட பலனை, உறுதி. துலாராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள், வீண் செலவில்லை, வீண் கவலை இல்லை, கலக்குறீங்க, நல்ல நாள், உயர்வு, சந்தோஷம், நல்லா இருக்கு. எதிரிகளும் நன்மை செய்வார்கள் உங்களுக்கு இன்னைக்கு. ஏன்னா நீங்கள் அப்படிப்பட்ட ஆள், எதிரிகளுக்கும் நன்மை செய்கிற ஆள். அதனால் சூப்பர். அனுகூலமான எண் 3, 6 வடக்கு கிழக்கு, வெள்ளை பச்சை. உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குங்க, அதை போக்குறோம். அந்த கெட்ட சக்தியை தடுக்கணும். மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கணும் நாள் முழுக்க, அவ்வப்பொழுது. ஓம் ஐராவதமே போற்றி, ஐராவதமே போற்றி, ஐயாரப்பனே போற்றி. திருவையாறு நந்தியம்பெருமான் அவதரித்த இடம் ஐயாரப்பன், அங்கே இருக்கிற சிவன். ஐயாரப்பனே போற்றி, அருக்கனே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஏழைகளுக்கு மஞ்சள் துணி தானமாக கொடுத்துருங்க. சுண்டல் வேக வச்சு கொடுக்கலாம். கருப்பா மஞ்சளா வெள்ளையா ஏதோ ஒன்று காக்கைக்கு கொடுங்க.
சிக்கன சிரமம் பார்க்காம குலதெய்வத்தை நினைச்சு கொடுங்க. இதெல்லாம் பண்ணினீங்கன்னா உங்க மேல இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். உறுதி. வெற்றி ஸ்மூத்தா இருக்கும். விருச்சிக ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. ஜெயிக்கிறீங்க. உங்க சுறுசுறுப்பு, அவசரம், வேகம், பதட்டம் ஜெயிக்கும். கிரக நிலைகள் நல்லா இருந்தா கெட்ட குணங்களும் ஜெயிக்கும். அதான் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்னைக்கு விநாயக பெருமானுக்கு தீபம் போட்டுறணும். ஏங்க, கேட்டையினுடைய தலைவர் புதன். அதனால மொத்தத்தில் வழிபாடு செஞ்சிருங்க, நல்லது. அனுகூலமான எண் 3, 6 தெற்கு வெள்ளை. உங்க மேல ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குங்க, அதை போக்குறோம். அந்த கெட்ட சக்தியை தடுக்கணும். மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கணும் நாள் முழுக்க அவ்வப்பொழுது. ஓம் ஐராவதமே போற்றி, ஐராவதமே போற்றி, ஐயாரப்பனே போற்றி. திருவையாறு நந்தியம்பெருமான் அவதரித்த இடம். ஐயாரப்பன் அங்கே இருக்கிற சிவன். ஐயாரப்பனே போற்றி, அருக்கனே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஏழைகளுக்கு மஞ்சள் துணி தானமாக கொடுத்துருங்க. சுண்டல் வேக வச்சு கொடுக்கலாம். கருப்பா மஞ்சளா வெள்ளையா ஏதோ ஒன்று காக்கைக்கு கொடுங்க. சிக்கன சிரமம் பார்க்காம குலதெய்வத்தை நினைச்சு கொடுங்க. இதெல்லாம் பண்ணினீங்கன்னா உங்க மேல இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். உறுதி. வெற்றி ஸ்மூத்தா இருக்கும். தனுசு ராசிக்கார நேயர்களே, புதன் வியாழன் 2 நாளும் கலகுறீங்க. சந்தோஷம், வெற்றி, உயர்வு, நிம்மதி. அப்புறம் என்ன, கலக்குங்க. நல்ல நாள். 3 நட்சத்திரக்காரர்களும் வியாழக்கிழமை விநாயக பெருமானுக்கு தீபம் போட்டுறணும். எதனாலன்னு உங்களுக்கு தெரியும். 2 நாளும் சூப்பர், நிம்மதி. அனுகூலமான எண் 2, 3 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம் புதன். 1, 6 வடக்கு தெற்கு பச்சை மஞ்சள் வியாழன். 2 நாளும் உங்க மேல ஏகப்பட்ட வைத்தறிச்சல் இருக்கு. சில மந்திரங்கள் மனசுல ஓடிக்கொண்டே இருப்பது நல்லது. ஓம் தாராதேவியே போற்றி, தாராதேவியே போற்றி, தாருகா நாதனே போற்றி, தத்தாத்திரேயரே போற்றி, தாமிரபரணியே போற்றி. இது ஓடிக்கிட்டே இருக்கட்டும் மனசுக்குள்ள. உங்க மேல திருஷ்டி இருக்கு, அதை இது குறைக்கும். ஏழை எளியவர்களுக்கு பச்சை துணி, மஞ்சள் துணி, வெள்ளை துணி ஏதாவது கொடுங்க, நல்லது. சுண்டல் வேக வச்சு கொடுங்க, பச்சை பயிறு வேக வச்சு கொடுங்க, காக்கைக்கு கொடுங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற பொறாமை இல்லாமற் போகும். அது ஒரு பெரிய பிரச்சனை உங்களுக்கு இந்த 2 நாள் இல்லாமற் போகும். உறுதி. மகர ராசிக்கார நேயர்களே, 2 நாளும் சந்திராசிரமம். அசைவ உணவு வேண்டாம், முக்கிய முடிவு வேண்டாம், நிதானம், பொறுமை, வழக்கமான வேலைகளை மட்டும் செய்யுங்க. அதுலேயே சிக்கல் வரும். வழிபாடு முக்கியம், நிதானம். 3 நட்சத்திரத்திற்கும் அவிட்டம், உத்திராடம், திருவோணம் 2 நாட்களும் புதன் வியாழன் 2 நாட்களும் மனசு, புத்தி, அறிவு ஒழுங்கா வேலை செய்யாது. ஜாக்கிரதை. அனுகூலமான எண் திசை நிறம் 2 நாட்களும் இல்லை. 2 நாளும் மனசுக்குள்ள சில மந்திரங்கள் சங்கடம் வரும்போதெல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். சொல்லுங்க, நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க. ஓம் பிரம்மதேவரே போற்றி, பிருகுவே போற்றி. சுக்கிர பகவானோட அப்பா பிருகு முனிவர். குரு பகவானுடைய வழிபடு கடவுள் பிரம்மதேவர். பிரம்மதேவரே போற்றி, பிருகுவே போற்றி, பித்ருக்களே போற்றி, பிரகலாதனே போற்றி, பீஷ்மரே போற்றி. இந்த மந்திரங்கள் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக கிடைக்குது. 2 நாளும் 1/4 மணி நேரமாவது கோயிலிருந்து படிங்க, நல்லது நல்லது. ஏழைகளுக்கு காக்கைக்கெல்லாம் 2 நாளும் பசி ஆற்றுங்க. சுண்டல் வேக வச்சு கொடுக்கலாம், பச்சை பயிரை வேக வச்சு கொடுக்கலாம், இனிப்பாக ஏதாவது கொடுக்கலாம். சிக்கன சிரமம் பார்க்காதீங்க. இதெல்லாம் பண்ணினீங்கன்னா கெட்டது தடுக்கப்படும், தோல்வி தடுக்கப்படும். உறுதி. கும்பராசிக்கார நேயர்களே, புதன் வியாழன் 2 நாட்களுமே நல்லா இருக்கு. வெற்றி, உயர்வு, சந்தோஷம். நல்ல நாள். பிரமாதமான முன்னேற்றம், உயர்வு. அப்புறம் என்ன, நல்லா இருங்க, சந்தோஷம். உங்கள் பிறவி பலமான விடாமுயற்சி, நிதானம் ஜெயிக்கும். உங்களுடைய கெத்து ஜெயிக்கும். நல்லா இருக்கு. அனுகூலமான எண் 1, 9 தெற்கு மேற்கு பச்சை மஞ்சள் புதன். 2, 7 வடக்கு மேற்கு மஞ்சள் வெள்ளை வியாழன். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வியாழக்கிழமை அன்னைக்கு விநாயக பெருமானுக்கு தீபம் போடுறது நல்லது. ஏன், வியாழக்கிழமை தலைவர், பூரட்டாதியினுடைய தலைவர் குரு. அதனால் 2 நாளும் உங்க மேல ஏகப்பட்ட வைத்தறிச்சல் இருக்கு. சில மந்திரங்கள் மனசுல ஓடிக்கொண்டே இருப்பது நல்லது. ஓம் தாராதேவியே போற்றி, தாராதேவியே போற்றி, தாருகா நாதனே போற்றி, தத்தாத்திரேயரே போற்றி, தாமிரபரணியே போற்றி. இது ஓடிக்கிட்டே இருக்கட்டும் மனசுக்குள்ள. உங்க மேல திருஷ்டி இருக்கு, அதை இது குறைக்கும். ஏழை எளியவர்களுக்கு பச்சை துணி, மஞ்சள் துணி, வெள்ளை துணி ஏதாவது கொடுங்க, நல்லது. சுண்டல் வேக வச்சு கொடுங்க, பச்சை பயிறு வேக வச்சு கொடுங்க, காக்கைக்கு கொடுங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற பொறாமை இல்லாமற் போகும். அது ஒரு பெரிய பிரச்சனை உங்களுக்கு இந்த 2 நாள்.
இல்லாமற் போகும் உறுதி. மீனராசிக்கார நேயர்களே, புதன் வியாழன் 2 நாளுமே சூப்பருங்க. கலகுறீங்க. வெற்றி, உயர்வு, சந்தோஷம், பிரமாதமான நாள். உங்கள் பிறவி பலமான பெருந்தன்மை, புத்திகூர்மை ஜெயிக்கும். நல்லா இருக்கு. எதிரிகளும் உதவி செய்வார்கள். ரேவதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் புதன்கிழமை விநாயக பெருமானுக்கு ஒரு தீபம் போட்டுறது நல்லது, மறந்துடாதீங்க. மொத்தத்தில் சூப்பரான நாள் இந்த 2 நாட்களும். அனுகூலமான எண் 3, 4 வடக்கு தெற்கு பச்சை சிவப்பு புதன், 2, 6 தெற்கு மேற்கு வெள்ளை மஞ்சள் வியாழன். 2 நாளும் உங்க மேல ஏகப்பட்ட வைத்தறிச்சல் இருக்கு. சில மந்திரங்கள் மனசுல ஓடிக்கொண்டே இருப்பது நல்லது. ஓம் தாராதேவியே போற்றி, தாராதேவியே போற்றி, தாருகா நாதனே போற்றி, தத்தாத்திரேயரே போற்றி, தாமிரபரணியே போற்றி. இது ஓடிக்கிட்டே இருக்கட்டும் மனசுக்குள்ள. உங்க மேல திருஷ்டி இருக்கு, அதை இது குறைக்கும். ஏழை எளியவர்களுக்கு பச்சை துணி, மஞ்சள் துணி, வெள்ளை துணி ஏதாவது கொடுங்க, நல்லது. சுண்டல் வேக வச்சு கொடுங்க, பச்சை பயிறு வேக வச்சு கொடுங்க, காக்கைக்கு கொடுங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற பொறாமை இல்லாமற் போகும். அது ஒரு பெரிய பிரச்சனை உங்களுக்கு இந்த 2 நாளும் இல்லாமற் போகும் உறுதி. நேயர்களே, இன்று மாசி மகம் மிகச் சிறப்பான நாள். நல்ல காரியங்கள் தொடங்குவதற்கு நல்ல நாள். பயன்படுத்தி கொள்ளுங்கள். புதன் வியாழன் 2 நாட்களும் சேர்த்து சொல்லியிருக்கிறோம் ராசி பலன். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். உதயம் நேச்சுரல்ஸ் தரமான இயற்கை பொருட்கள் உங்கள் இல்லங்களை தேடி.